யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் அதன் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ராமநாதன் அர்ச்சுனா, ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், ஸ்ரீ பவானந்தராயா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டிருந்தது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும், வடமாகாண ஆளுநர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத் தலைவர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களையும் இன்றைய இந்த கூட்டத்தை தலைமை தாங்குவதற்காக அன்போடு வரவேற்றுக் கொண்டு, இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களையும், கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையும் இன்றைய இந்த கூட்டத்திற்காக அன்போடு வரவேற்றுக் கொண்டு, இன்றைய இந்த கூட்டத்திலே வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ அவைத்தலைவர் கௌரவ CVK சிவஞானம் அவர்களையும், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டவனாக, அரசாங்க அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண ஆளுநருடைய செயலாளர் உட்பட மாகாண அமைச்சுக்களுடைய செயலாளர்கள், யாழ்ப்பாண மாவட்ட இராணுவ, கடற்படை மற்றும் விசேட அதிரடிப்படையினுடைய கட்டளை தளபதிகள் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர், ஏனைய போலீஸ் அதிகாரிகள், மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் உட்பட உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள், சகல மத்திய மாகாண திணைக்களங்களுடைய தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதி மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள், உள்ளூராட்சி சபைகளுடைய தவிசாளர்கள், அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உட்பட இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு, எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பான இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டமானது காலாண்டுக்கு ஒரு தடவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த கூட்டத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த வருட ஆரம்பத்தினுடைய நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும், எவ்வாறு அந்த நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்று எவ்வாறு பயன்படுத்தப்பட இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். அதே போல் இன்று நடைபெறுகின்ற இந்த 2வது மாவட்ட ஒருங்கிணைப்பு, இந்த வருடத்திற்கான 2வது மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கிடைக்கப்பெற்ற நிதியினை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்திலே எவ்வாறு அதனை வினைத்திறனாக பயன்படுத்த இருக்கின்றோம் என்பது தொடர்பான புள்ளிவிவரங்களோடு அதனை நாங்கள் இந்த சபைக்கு அறிவிப்பதற்காக அல்லது சபைக்கு தெரியப்படுத்துவதற்காக அரசாங்க உத்தியோகத்தர்கள் இன்று இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையிலே
நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் வழங்கி வருகின்ற அந்த அர்ப்பணிப்பு மிக்க சேவையை இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டிக்கொண்டு இவ்வாறு நாங்கள் இன்றைய இந்த கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டு அதன் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே எவ்வாறான இந்த அபிவிருத்தி சார்ந்த நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவூட்டலுக்காக இந்த கலந்துரையாடல் நடைபெறுவது வழமையாக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு இன்று வரை கிடைக்கப்பெற்ற நிதி ஒதுக்கீடாக 2659 மில்லியன் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு 39.3 மில்லியனும், கிராமிய வீதி அபிவிருத்திக்கு 250 மில்லியனும், சுற்றுலாத்துறை சார்பாக 24.98 மில்லியனும், சமூக சக்தி செயற்பாட்டிற்கு 652 மில்லியனும், வீடமைப்பு செயற்திட்டத்திற்காக 1654 மில்லியனும், அனர்த்த முகாமைத்துவம் சார்பாக 32.5 மில்லியன் சார்பாகவும், விவசாயத்துறை சார்பாக 3.3 மில்லியன் சார்பாகவும் 2659 மில்லியன் ரூபாவிற்கான நிதியொதுக்கீடு மாவட்ட செயலகத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல மாகாண சபைக்கு, வடக்கு மாகாண சபைக்குரிய நிதி ஏற்பாடு தொடர்பாக எங்களுடைய பிரதம செயலாளர் அவர்கள் தங்களுடைய அந்த வெளிப்படுத்துகையிலே தெளிவுபடுத்த இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு மத்திய மாகாண அரசுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த நிதி ஒதுக்கீடுகளை சரியான முறையிலே வினைத்திறனாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் இவருட இறுதிக்குள்ளே நாங்கள் இந்த வேலை திட்டங்களை நிறைவுபடுத்த முடியும். அந்த வகையிலே நாங்கள் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகத்தர்கள், மாவட்ட மற்றும் மாகாண சபைகளுடைய அதிகாரிகள் உங்களுடைய இந்த செயற்திட்டங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கு இன்றைய கூட்டத்திலே சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த கூட்டத்தை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுறுதி மிக்கதாகவும் அதே வேளையிலே இந்த கூட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய அபிவிருத்தி சார்பான விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற கூறிக்கொண்டு இன்றைய இந்த கூட்டத்தினை இணைத்தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களை இந்த கூட்டத்தினுடைய தலைவர் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்புடன் தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, கௌரவ அவைத்தலைவர்களே மற்றும் பிரதம செயலாளர், அரசாங்க அதிபர் மற்றும் செயலாளர்கள், கௌரவ தவிசாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு இன்று இந்த மாதத்துடன் எங்களுக்கு கிட்டத்தட்ட அரை வருடம் பூர்த்தியாகின்றது. அவை நாங்கள் எங்களுடைய ஒதுக்கப்பட்ட நிதிகளை விரைவிலே சிறந்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்ற இந்த முறை கடந்த முறையிலும் பார்க்க எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு நிதி கிடைத்திருக்கின்றன. நித்தாவினாலும் ஒரு கிட்டத்தட்ட 8 பில்லியனுக்கு மேலான நிதி கிடைத்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் வினைத்துடனுடனும் மிக விரைவாகவும் செய்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை இதில் இந்த கூட்டத்திலே மிக முக்கியமாக நாங்கள் பல திட்டங்கள் ஆராயப்படவிருக்கின்றன. அவை எல்லாரும் ஒத்துழைத்து விரைவாக நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் இதில் மிக முக்கியமான நேரங்களை செலவழித்தான் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே அனைவரையிலே இதில் பயனுள்ள முறையிலே சிறந்த முறையிலே நடத்துவதற்கு எல்லாரும் ஒத்துழைத்து இந்த திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கும் அதில் குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டுவதற்கும் இது பொறுப்பு இருக்கின்றது. அவை இவற்றை எல்லோரும் இணைந்து இதை சிறப்பட செய்ய வேண்டும். எமது மாவட்டத்துக்கு வருகின்ற நிதிகள் பொறுப்புடனும் வினைத்துடனும் முழுமையாக அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வகையில் அமைய வேண்டும். அந்த வகையில் எல்லோரும் ஒன்றிணைந்ததன் மூலம் தான் அதை செய்ய முடியும். அவை எல்லோரும் ஒத்துழைத்து அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.